மக்காவிலே 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு. அந்த சிலைகள் மீது வெறி கொண்டு இருந்தவர்களில் சிலர் உண்மையான பக்தியாளர்கள் கிடையாது. அவர்கள் அந்த சிலைகளுக்காக நடக்கக்கூடிய திருவிழாக்களை வைத்து பொருளாதாரம் சம்பாதித்தவர்கள். சிலைகளுக்காக ஒவ்வொரு கூட்டமும் திருவிழாக்கள் நடத்துவார்கள். திருவிழாக்களுக்காக மக்கள் கூடுவார்கள். மக்கள் கூடக்கூடிய இடத்துலதான் வியாபாரம் நடக்கும். நான் ஒரு கடையை போட்டா அந்த கடைக்கு போற வாரவங்க தான் என்னுடைய கடைக்கு வருவாங்க. கூட்டம் கூட்டமா மக்களை வர வைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. சாதாரணமா நீங்க பார்க்கலாம், கல்யாண ஹோல் இருந்தா, சனி ஞாயிறு கல்யாணம் நடக்குதுண்டா அங்க பெலூன் வியாபாரிகள் வருவாங்க. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு பிள்ளைகள் வருவாங்க. பிள்ளைகள் பெலூனை கண்டா கேட்பாங்க. அதுதான் அவருடைய வியாபாரம். அப்ப மக்களை வர வைத்தால் வியாபாரம் நடக்கும், அல்லது வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வருவார்கள். இந்த நிலையில தான் மக்காவில் இருந்த பலரும் சிலை வணக்கத்தை விட முடியாம இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரமே அதுலதான் இருந்துச்சு. இந்த விழாக்கள் திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடந்தால்தான் அவங்களுடைய வியாபாரம் நடக்கும். அல்லாஹு தஆலா கடைசி நேரத்துல மக்கா ஹரம் எல்லைக்குள்ள இதன் பிறகு இன்றைய நாளுக்கு பிறகு காபிர்கள் வரக்கூடாது என்கிற சட்டத்தை சொல்கிற போது சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் வறுமை ஏற்படும் என்று பயந்தால் அல்லாஹ் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மக்காவுக்குள்ள அந்த ஹரம் எல்லைக்குள்ள இஸ்லாம் முஸ்லிம் அல்லாஹ்வர்கள் வர முடியாது. அந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்றார். அந்த சட்டத்தை சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க வறுமை வந்துட்டு பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். மக்கள் யாரும் வராட்டி இங்க எப்படி வியாபாரம் செய்யறது, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ் உங்களை பணக்காரன் ஆக்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரிதான் ஒரு அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துல மக்கள் சேருவாங்க. மக்கள் சேரக்கூடிய இடத்துல வியாபாரம் நடக்கும். அல்லது வியாபாரம் இங்க சந்தைக்கு மக்கள் போறாங்க, அந்த மாதிரி வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வருவாங்க. ஒன்று கொண்டு துணையாக இருக்கும். நாம ஒரு அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை எங்களுடைய வியாபாரத்துக்குரிய இடமாகவோ, அந்த இடத்துல பொருள் வாங்குறதுக்குரிய இடமாகவோ நாம் ஆக்கினால் அந்த அனாச்சாரம் கண்டினியூவாக நடக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதாக அமையும், துணை நிற்கிறதாக அமையும். நாம் பொதுவாக உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வரவிலக்கணம் என்னன்னு சொன்னா, கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ரவல் ஃபுசூகவல் இஸ்யான். அல்லாஹ் தஆலா உண்மையான மூமின்களுடைய உள்ளத்தில் குஃப்ரின் மீதும் பாவத்தின் மீதும் குற்றத்தின் மீதும் வெறுப்பை உண்டு பண்ணுவான். ஒரு அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை நம்ம வெறுக்கணும், குஃப்ரு நடக்கக்கூடிய இடத்தை நம்ம வெறுக்கணும், வழிகேடு நடக்கக்கூடிய இடத்தை நம்ம வெறுக்கணும். நம்ம போவதாக இருந்தால் தெளிவுபடுத்துறதுக்கு போகலாம், ஆனா அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும், இருக்கிறத விட மோசமான சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். அப்ப அந்த இடத்துல தெளிவுபடுத்துறதை விட அவங்க அந்த சூழலில் இல்லாத நேரத்துல தனிப்பட்ட முறையில தெளிவுபடுத்துறதான் கூடுதல் பயனை அளிக்கும். இல்ல நம்ம இந்த இடத்துல ஒரு வியாபாரத்துக்கு போவோம், பொருள் வாங்க போவோம்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி கண்டினியூவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கும். மக்கள் வருவது குறைஞ்சால் வியாபாரிகள் இல்லாம போவாங்க. வியாபாரிகள் இல்லாம போகிற போது இன்னும் வீதம் குறையும். மக்கள் கூடுறாங்க, வியாபாரம் நடக்குது, வியாபாரிகள் ஊடாக அந்த இடத்துக்கு வருவாய் வருகிறது, வாடகை ஊடாக வருவாய் வருது, அது தொடர்ந்து கடினமாகிக் கொண்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம சத்தியத்திலும் இருக்கணும், அசத்தியத்துக்கு துணை போகாமல் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்துல நாம் தெளிவடைய வேண்டியிருக்கிறது.